கடவுள் காப்பரன அகத்தியரில் திருவாய் மரல் நல்லிய வண்ணம் யானோ இகபரங்களுக்கு சொந்தக்காரன் எவனோ காற்றானவன் எவனோ ஒலியானவன் எவனோ அருளானவன் எவனோ பொருளானவன் எவனோ அப்பேற்பட்ட அப்பனது ஒப்பற்ற திருவருளை சதாகாலமும் பூஜித்து வருகிறேன். யானோ ஆகாயம் நீளம் நீர் ஊர்வன பரப்பன ஆகிய அனைத்தையும் படித்து ஆதிசிவனை மணந்து அம்மன் என்ற தெய்வமாய் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்க என் பதியை காண வேண்டும். அதற்கு முன்பு பதிபூஜை செய்ய வேண்டும். பார்க்கலாம்.
விநாயகனையும் சென்று விட்டு எங்கு போகின்றேன்? அடம் பிடித்து விட்டாயா உன் பிடிவாதத்தை? இது போன்ற வார்த்தைகள் சொல்லக்கூடாது என்று உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன். நீ திருந்தவே மாட்டாயா? இப்படித்தான் அடம்பிடிப்பாயா? சுவாமி, இது அடம்பிடிப்பதும் அல்ல, தவறான வார்த்தையும் அல்ல. இதை ஏன் நீங்கள் தவறாக எடுத்துக் கொள்கின்றீர்கள்? அடம்பிடிப்பது நன்றல்ல என்று நான் அன்றாடம் சொல்லி மனைவியிடம் விடைபெற்று செல்வது உலகம் வழக்கம் தானே. பார்வதா, நாம் வீட்டில் அவகாசமாக இருக்கும் தருணத்தில் அதை பற்றி நீ கேட்டு விட்டாம் அல்லவா? நான் புறப்படும் போது எங்க போகிறீங்க என்று கேட்பது அவசகுணம் இல்லையா? அப்படி இல்லை சுவாமி. சக்தியை விட்டு சிவம் பிரிந்து போனால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ன நடக்கும் தான். சிவத்திற்கு ஏது மரியாதை? இந்த சிவனிலேயே சக்திக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? யாரை துணை கொள்வான்? இந்த உலகில் முதலில் நான் தான் பிறந்தேன். ஏன் உங்களையே நான் பார்த்துதான் படித்தேன். அப்படி இருக்க நீங்கள் எப்படி உயர்ந்தவராக இருக்க முடியும்? அப்படி உயர்ந்த நீ தனிமையில் வாழாமல் என்னை ஏன் படைத்தாய்? சுவாமி, என்னை தனிமையில் வாழ சொல்கின்றீரே,